வாங்க அன்பு தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக மே மாதத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை அடைய போறீங்க. அதே போல் மொத்த வாழ்க்கையும், உங்களோட மொத்த வாழ்க்கையும் மாறுறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நேரத்தின் அருமையாக செயல்படுற தனுசு ராசி நேயர்களே, இந்த கால நேரத்தில் உங்ககிட்ட ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் அனைவருமே கேட்பாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, தத்தளிச்சிருப்பீங்க. அதெல்லாம் மாறப்போகுது. உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக போக போது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை அணிகலன்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கல. தொழில் லாபத்தில் சிறந்த லாபங்களை பெற போறீங்க. அப்படி என்ன உங்களுக்கான சிறந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்தவரை தைரிய வீரஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், சனி பஞ்சமி ஸ்தானத்தில் சூரியன், புதன் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு குருவின் அருள் ஆசி தேவைப்படுறதுனால ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் க்ரம் க்ரீம் க்ரோம் சககுருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வணங்க. குரு பகவானின் அருளாசியால் நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் சிறப்பாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 23, 24 அதிர்ஷ்டமான தினங்களாகவும், இதே வேளை உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளி இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுற வேலை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 21, 22 மே 21, 22 நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இதே வேலை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்களை விரிவாக பார்க்கலாம். எப்பவுமே இந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உங்கள் குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, அதே போல் உங்கள் நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா ஒரு யோசனை கேட்பாங்க. எதை செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு முறை கேட்டுட்டு தான் செய்வாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யோசனைப்படி அவங்க செயல்படுறப்ப அதில் வெற்றிகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுற கால நேரம் இப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரை முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ரொம்பவே தத்தளிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைரியம் பிறக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றத்துக்கான வழி வகைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் பிறக்க போகுது. அதே போல் எந்த முடிவு எடுத்தாலும் சட்டென்று எடுத்துருங்க இந்த கால நேரத்தில். ஏன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் நீங்கள் வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி போன்றவை வாங்குறதுக்கான யோகங்களும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போக்கோட நீங்கள் இந்த கால நேரத்தில் செயல்படுங்க. தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவிகள், நண்பர்கள் உறவினர்கள் வகையில் நிறையா உதவிகள் கிடைக்கும். அதே போல் ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கேது பகவானை வணங்க. கேது பகவானின் அருளாசியால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஏற்றங்கள் அப்படிங்கிறது, இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அதை சார்ந்து பல பாக்கியங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் இந்த கால நேரத்தில் முதலீடுகள் செய்தாலும் சரி, உங்கள் தொழிலில் விரிவுபடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் கூட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்கள இருந்தால் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அதே போல் உங்கள் யோசனைகள் அது எல்லாமே இந்த கால நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதே போல் இந்த உபயோகமான போக்கானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான இடமாற்றம், பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுதுங்க. அதனால் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. இந்த கால நேரம் உங்களுக்கு நிம்மதியும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ரம் க்ரீம் க்ரோம் சககுருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வணங்க. குருவின் அருளாசியால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் வெற்றி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் நீங்கள் எதெல்லாம் இருந்தாலும் கவனமான போக்கோட செயல்படுங்க. இந்த கவனமான போக்கானது அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான உதவியாக இருக்கும். அதே போல் ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிங்க. கேது பகவானை வணங்குறப்ப அவரோட அருளாசியால் இந்த மனக்கசப்புக்கெல்லாம் தாக்கம் வேகம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. பிள்ளைகளோட படிப்பில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கவனம் அதிகமான தேவைப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் குழந்தை இல்லாமல் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த விஷயத்திலையும் உங்கள் குழந்தைகள்கிட்ட பேசுகிறப்ப எந்த விஷயத்தையும் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு உழைப்பின் மூலியமாக இந்த கால நேரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த உழைப்புக்கு வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இந்த கால நேரத்தில் சிறப்பான உதவியை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளோட பெயரும் புகழோட இந்த கால நேரத்தில் நீங்கள் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் பயணங்கள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். மேலிடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும். இந்த முக்கியமான பொறுப்புகளானது உங்களுக்கு மனம் மகிழும்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. ஆனால் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்கள் எதிர்காலம் இந்த கால நேரத்தை சார்ந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏதாவது சின்ன பிரச்சனைகளை கூட மருத்துவரை அணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் கணவன் மனைவி உறவு நன்றாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது தகுந்த மாதிரி வந்து நீங்கள் விட்டு கொடுத்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதாவது பெண்களுக்கு குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு திருமண யோகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுலையும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க. அதே போல் எல்லா விஷயங்களையும் உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வமானது உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும். இதை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதியே நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பிரகஸ்பதியை வணங்க அவரோட அருளாசியால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் சிறப்பாக வரும்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள். அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வணங்குங்க. சிவனின் அருளாசியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அருளாசியும் தேவைப்படுது. இது ரெண்டும் கிடைக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் மேம்பாடு ஏற்றம் அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ரம் க்ரீம் குரோம் சககுருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சிவன் கோயிலில் இருக்க நவகிரகங்களை குரு பகவானை வணங்க. அப்படி வணங்கி வரப்போ என்ன ஆனா உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் சிறப்பாக வரும். குறிப்பாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் இந்த வழிபாடுகளை செய்யுங்க. இந்த வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெரிதாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்தவல்ல. இப்போ உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நாம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை மூலம். இந்த மாதம் மனக்கவலைகள் ஏற்படலாம். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு வீண் கவலைகளாக இருக்கும். அதை பற்றி யோசிக்காமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகளை செய்யுங்க. முயற்சிகளில் தடை இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையான போக்கோடு இருங்க. எச்சரிக்கையான போக்கோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எச்சரிக்கையான போக்கோடு இருக்கிறப்போ உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் கூட வெற்றிகளாக மாற வாய்ப்புகள் இருக்கு. கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க நண்பர்கள் சக ஊழியர்கிட்ட சிறு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் குறையணும். இதோட தாக்கம் வேகம் குறையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் க்ரம் க்ரீம் குரோம் சககுருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வணங்க. அதே போல் நம்ம அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு சாமர்த்தியமாக செயல்படுங்க. இந்த சாமர்த்தியமான போக்கானது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி வந்து அதை இப்போ முதலீடாக மாற்றுறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து வெற்றி பெறதுக்கான அருளாசி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இதே போல் அடுத்து கடைசி நட்சத்திரம் உங்களுக்கு உத்திரம் 1 பாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரத்து எல்லாம் நிலுவையில் இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி வர கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் அறிவு கூர்மை அதே மட்டும் இல்லாமல் திறமை சிறப்பாக வெளிப்படுற காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் மதிப்பும் மரியாதையும் பெருகிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அடுத்தவர்களோட குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். அப்படி இருந்தாலும் அதை தாண்டி வெற்றிகள் ஏற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை மட்டும் பாருங்கள். அது உங்களுக்கு மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் சிறப்பாக பெற்றுத்தரும். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.